பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 46ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆம் தேவ பிள்ளைங்களே, இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மைங்க. முதிர் வயதான எங்களுடைய தாயாரை நீங்க பாருங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இந்த தாயார் பாருங்க, ஜெபத்துல உறுதியா இருந்த தாயார். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து கர்த்தரை துதிச்ச இந்த தாயார முதிர் வயது வரைக்கும் தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரியான வாழ்நாட்கள் வர்ற வரைக்கும் நிச்சயமா அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. இப்பவும் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பேரம்பேத்தியோட அவங்க இருக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு முதிர் வயதான பெற்றோர்கள் இருந்தா நிச்சயமா அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பராமரிக்கவும் கவலைப்படாதீங்க. கர்த்தரே கிருபை தாராருங்க. கர்த்தரே வசனத்தின்படி நடத்துறார். எங்க வாழ்க்கையில செய்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.